என்ன பண்ணுறாங்களோ அவங்களோட டிசிஷன்ஸை நீங்கள் வந்து ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் வி டிஸ்அக்ரி. ஆனால் ஓவரால் she was very supportive to me. That's because I was able to create a trust, right? So the same way, நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் you should be in a position where your parents believe in you. It's hard to earn, but you will earn it. So keep trying along those lines to see where your parents and you are mutually benefiting each other. So அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்கக்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணுங்க. They will be willing to either accept it or not accept it. But either ways, it's a win-win situation. So it's important for you to have this bilateral exchanges. So express your feelings with your parents or family. Second thing, you plan in life. So நான் வந்து உங்கள் ஏஜில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரூமில் ஃபாதர் மாதிரி ஒரு பர்சன் லைக் வாஸ் நாட் கைடிங். ஓகே, ஸ்டடிட் அண்ட் எவ்ரி திங். நல்ல ஸ்கூல் போனேன், எஜுகேட்டட், நிறைய டியூஷன் போனேன் மேத்ஸ்க்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கைடட் கரியர் ஃபோரம் இல்லை. ஸோ you're all blessed to have this and make use of this. When you're making use of this, try to plan. It's difficult. நம்ம நினைக்கிறது எல்லாம் வாழ்க்கையில் நடக்காது, நினைக்காதது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கும். But I think it's important for you to plan. To be patient. நினைச்ச உடனே things won't come. Like my mother said, shower a blessing. No, air on. So நமக்கு நினைக்கிறது எல்லாமே கிடைக்காது. But still it's important for you to plan and be patient. You know, எங்கள் அம்மாக்கும் எனக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு கான்வர்சேஷன் வரும். எப்போ பார்த்தாலும் பேஷண்ட்டாகவே இருக்க மாட்டேங்கிற, you're taking all rational decisions, பொறுமையே இல்லை உனக்கு அப்படின்னு. But as you choose very wisely, try to also be patient with the decisions that you make. In case you're not able to accomplish it like me, you know, wanting to become a doctor, அதுக்கப்புறம் டென்டிஸ்ட்ரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லா பண்ணிட்டு, அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்போது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இருக்குது. Your roots will go differently, but it's fine as long as you are happy and passionate about what you're doing. That's what is most important. And persevere. So எங்கள் அம்மாவுக்கு எப்படி கணக்கு வரலையோ அதே மாதிரி எனக்கு எப்படி கணக்கு வரலையோ வரலன்னு ஒன்று அப்படியே விட்டுட்டு போகல. You keep trying until you get it. Try till you succeed. Failures will make you stronger. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் you will gain knowledge, you will gain experience. போன உடனே okay 499 state first is good, very good to aim high and be successful. But if you can't get 499, it's not the end of the world. It is not the end of the world. So keep trying and persevering and planning with patience. Finally, you know, Father was saying, back in the days, Father Raj was saying, back in the days, வந்து ஃபைனான்சஸ் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது, நம்ம கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போவும் எல்லாருக்கும் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஆனால் உங்கள் ஜெனரேஷன், பிகாஸ் we're different generations, like 1, 2, 3 generations வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஃபைனான்சஸ் ப்ராப்ளமாக இருந்தது, எனக்கு ஃபைனான்சஸ் ப்ராப்ளம் இல்லை, பட் இட் வாஸ் ஸ்டில் அ சேலஞ்ச். பட் ஆன் டாப் ஆஃப் தட் பேட்ச்மேட்ஸ், நான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், நீ ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், எனக்கு 99 உனக்கு 98, அந்த மாதிரி 99 98 எல்லாம் சண்டை போடலனாங்க. எனக்கு 80 உனக்கு 90 அந்த மாதிரி. But this current generation has a bigger problem. Your competitors are not the ones who are sitting next to you. உங்களுக்கு இவங்க காம்படிஷனே கிடையாது. உங்களுக்கு நீங்களே காம்படிஷன் through artificial intelligence. So artificial intelligence is just taking over you so much. இப்போ கூட நான் இந்த ஸ்பீச்சில் இது யூஸ்வலாக ப்ராக்டிஸ், லைக் when you go and speak
எங்கள் ஆஃபீஸ்லலாம் ப்ரிப்பேர்டாக குட் மார்னிங்லேருந்து தேங்க்யூ வரைக்கும் லைனாக எழுதி we won't go out of that script. But here we had speakers spontaneously being able to speak. ஆனால் நான் வந்து பாதி இல்லையா? But still, you are just, and when I get an email also, simple email ku vandu, instead of responding using your brain or your head or your mind, you're just going to AI. I don't know, neenga ella AI use pandringla illaya? Artificial intelligence, ChatGPT. Yeah, so ChatGPT is your best friend. You don't have a best friend as a human anymore, correct? You're creating an artificial intelligence that is your best friend right now. So you should remember that it can never be a human. ஏன்னா அதில் ஒரு moral element இல்லவே இல்லை. I'm not saying don't use it, because என்னோட லெவல்லையும் எங்கள் பெரிய பாஸ் எல்லாம் யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. It is very helpful, but don't become a slave to it. I don't know what more else to say. எப்போனாலும் உங்களுக்கு என்னதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ask. They say you have not because you ask not. அதாவது நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்கள் keep asking, keep seeking, be patient in everything, and எப்போப்பெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் வருதோ அப்போப்பெல்லாம் make use of that support, and don't feel that you have a wrong answer. ஏன்னா இப்போ என்னோட வாழ்க்கையில் நான் படித்த ஆன்சர் என்னன்னா, there is no right or wrong answers. All answers are wrong answers. Of course, in the blueprintல வந்து you have a specific answer and everything, but in the world of law, there is no right or wrong answers at all. I just want to share one experience and I will finish. எனக்கு நான் இங்கே சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட சீனியர் ஒரு கேஸ் கொடுத்தாரு. அந்த கேஸில் மெரிட் இல்லை, ஃபேக்ட்ஸ் எல்லாம் தப்பு, எல்லாம் ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ். ஏன்னா அவர் சொன்னார், போய் ஆர்கியூ பண்ண ஹைகோர்ட்டில். அதுவும் என்னோட ஃபேவரட் ஜட்ஜ், ரொம்ப சீரியஸானவர், பட் அவருக்கு எனக்கு தெரியும். நானும் அங்கே போய் அந்த கேஸில் 1/2 hour பிரேக்கே விடாமல் ஐ வாஸ் ஆர்கியூவிங். அவரும் கேட்டார், 1/2 hour கேட்டுட்டு, you're arguing very well அப்படின்னு சொல்லிட்டு he dismissed the case. But the lesson here is, just because you have something very bad in you, or you feel that you have something very bad in you, doesn't mean that you shouldn't express it. Whatever talents you have, express it. Even though the outcome is not what you expect, you will still have an outcome, or at the very least they will acknowledge you. நீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு you only should create your difference by showing your presence. So keep expressing, keep yourself alive, keep yourself human, and don't fall victim of ChatGPT da. Anna, I'm trying you, don't make the same mistake that I made. And எப்போ உங்களுக்கு என்ன questions, clarifications, feel free to reach out. உங்ககிட்ட எல்லாம் லிங்க்டின் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபாதர், மம்மி, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் you become IAS, you become judges, there are very female judges அப்படி இப்படின்னுலாம் சொன்னாங்க. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், I will say, try to go abroad, get international exposure. என்ன மாதிரி ஆளுகள் திரும்பி வரலன்னு இஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் அங்கேயே வந்து make a difference. You come here. அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் போயிட்டு படிச்சுட்டு திரும்பி வந்து you make a difference here. It will surely make you a different person. அதனால try. There are no boundaries at all in your life. நீங்கள் தான் உங்களோட boundaries set பண்ணணும். So set your boundaries to a farther extent where you can achieve the impossible. And there is nothing called impossible, right? In the word impossible is separate from I am possible now. So keep trying. And on that note, once again, Father, thank you very much for inviting me and my mom, and for giving the space where we can discuss career guidance at length. And it's very inspirational that you are leading the next generation. As a leader, you want to have this fame, you want to have
There was so me, Facebook or photo, oh, I got 60 likes. That's my expectation. I don't know will 100 and money. But I think what Father is doing here is he is not wanting this credit. He wants to build, leaders of the next generation. UN organization or the motto and the gender equality, which I see here. Mine is just these two young men, but there's also generational equality. Father in the forum, he's building generational equality for many, and the gentlemen plus father, and I'm going to gentleman pair or parent. நீங்க எல்லாமே ஒரு he for she, அதாவது இப்போ நம்ம எல்லாம் okay, there's a lot of violence against women அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், but I also believe there's violence against men. But beyond this, it's important to acknowledge the he for she அப்படின்னா ஒரு மனுஷிக்காக மனுஷன் அவங்களோட welfareக்காக the men are being the backbones to women. So we also acknowledge you. Thank you so much. And thank you so much, Father, once again. And take care, continue to plan, proceed, and be patient. What a marvelous address, Leah. நான் எப்போதுமே இந்த மாஃபி பிளேட்டை பார்க்கறது தான் ஒரு எந்தூசியாசம். சரியா? அது அவங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. நிறைய நிறைய காரியங்கள் சொன்னாங்க. wanted to highlight a couple of things. 3 காரியங்கள் முக்கியமாக சொன்னாங்க. keep seeking, இல்லையா? சீக்கிங் தானே, தேடுங்க, தேடிட்டே இருங்க. then keep asking, கேட்டுட்டே இருங்க. சரியா? கேட்குறவங்க தான் கண்ணடைவார்கள். they become the inventors, they become the innovators. சரியா? then keep expressing. சரியா? நீ கண்டுபிடிச்சதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். 3 காரியமும் keep seeking, keep asking, keep expressing சொல்லிட்டு இருந்தாங்க. but time and again she said something very necessary for our times. Don't become slaves to Google or ChatGPT. இதெல்லாம் டூல்ஸ் தான், இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. கூகுளாக இருக்கட்டும், ChatGPT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், என்னது எல்லாமே டூல்ஸ். they cannot become absolute things. we are the primordial things. சரியா? அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யங் ஜெனரேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க, எனி சோசியல் மீடியா இஸ் நாட் அப்சல்யூட். சரியா? அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு யூஸ் ரியல் இன்டெலிஜென்ஸ். ஐ ஆம் ஃபார் RI, ஐ ஆம் ஃபார் ரியல் இன்டெலிஜென்ஸ். சரியா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேபி உங்களுக்கு ஏதாவது பயன்படுத்துங்க, பட் மினிமம். ஆமாம், எமர்ஜென்சி. நீங்கள் ரொம்ப அதிலே அடிமையாயிட்டீங்கன்னா யூ லூஸ் யுவர் ரியல் இன்டெலிஜென்ஸ், நாட் ஈவன் யுவர் வர்ச்சுவல் இன்டெலிஜென்ஸ், எல்லாமே போயிடும். ஓகே? அன்பு பிள்ளைகளை அதே மனசில் வச்சுக்கோங்க. கடைசியில் ரொம்ப லைஃப் லெசன், வாழ்க்கை பாடம் என்ன? இன்னைக்கு நல்ல ஒரு நிலையில் வந்திருக்காங்க. இட் வாஸ் நாட் அ பாத் ஆஃப் ரோசஸ். நிறைய அவங்க ரொம்ப நெகட்டிவ் திங்ஸை சொல்ல மாட்டாங்க. ஷி நெவர் ஹைலைட்ஸ் நெகட்டிவ் திங்ஸ் ஈவன் இன் ஹர் லைஃப். நிறைய கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சது உண்டு. இத்தாலி நாட்டில் கோவிட் நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதையும் அவங்க ஒரு பாசிட்டிவாக ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து வளர்ந்தது தான் நம்ம பார்க்க முடியும். சரியா? ஐநா சபையில் ஒரு பெண்மணியால் இவ்வளோ ஈஸி அப்படிலாம் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு நிலைக்கு வந்தாங்க. ஐ நோ த ப்ராசஸ், ஐ வாஸ் அவேர் ஆஃப் த ப்ராசஸ் ஷி வாஸ் அண்டர்கோயிங். சரியா? அன்பு பிள்ளைகளே, ஆனால் ஒரு முன்மாதிரி. நாமும் அதே போல வரலாம். சரியா? அப்படிப்பட்ட வாழ்வுக்கு வழிகாட்டி இருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை
கரவொலி எழுப்பி நம் பிள்ளைக்கு அவங்க ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் பார்த்தாச்சு, இன்னும் நிறைய பார்க்கணும். சரியா? எஹி அந்த நகிய ஹிந்தி நல்லா தெரியும். சரியா? நான் சொன்னேன் இது முடிவல்ல தொடக்கமே சொன்னேன். புரிஞ்சு? அவங்களுக்கு வாழ்த்தா சொல்றது அதுதான். என்னது? இது முடிவல்ல தொடக்கமே, இன்னும் உயர்வின் உச்சங்களை, you must reach the dizzy heights. அப்படி வாழ்த்துகின்றோம். அடுத்து நம்ம அன்பு பிள்ளை, அவங்க ஒரு யூபிஎஸ்சி மாணவியாக தான் அவங்கள பார்த்தோம். ஆனால் அவங்க வேற லெவலில் சட்டத்தை கரைச்சி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி லெவலில் ரிசர்ச் அப்படிலாம் போயிட்டு இருக்காங்க. நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சட்ட ஆசிரியர், ஆராய்ச்சியாளர் நம்மோடு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். வழக்கறிஞர் பியூலின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன். ஹாப்பியாக இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் முன்னால் இந்த வெக்கேஷன் டைமில் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ட்ரிப்பு போயிருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க, எல்லோரும் சில் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஒரு டைமில் இந்த சின்ன வயசுலேயே இப்படி கெரியர் ஃபோக்கஸ்டா இல்லை ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு நீங்கள் இங்கே வந்துருக்குன்னு பார்த்தாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, 10th படிக்கும்போது உங்களை மாதிரி தான் இந்த மாதிரி என்னன்னே தெரியாது. எனக்கு லான் ஒரு ஃபீல்டு உள்ளதை பற்றியே தெரியாது. நான் கேட்டதும் இல்லை. 10th முடிச்சதும் எல்லாரும் சொன்னாங்க இதுதான் உனக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அப்போ நீ சூஸ் பண்ணுற ஸ்ட்ரீமு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல ஸ்ட்ரீம் நீ சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல நமக்கு. அப்படி இருந்தேன். எனக்கு லா பற்றி நான் கேட்டதே கூட இல்லை. ஆனால் நீங்களாம் ரொம்ப பிளஸ்ட். ஏன்னா இப்போ ஃபாதர் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து உங்களுக்கு இதை பற்றிலாம் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒரு ஃபீல்டு, அட்வொகசின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, அது தெரிய முடியுது. ஃபாதர் இப்படி எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் நீங்களாம் ரொம்ப பிளஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த டைம் தெரியாது. அப்போது அந்த டைமில் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, மேக்ஸ் பயாலஜி எடுத்தால் அடுத்த ஃப்யூச்சரில் எதுக்கு வேணால் போகலாம் அப்படி யோசிச்சு நானும் மேக்ஸ் பயாலஜி எடுத்தேன். எல்லாரும் மாதிரி அந்த டைமில் எனக்கும் மைண்டில் இருந்தது மெடிசின். அப்படி தானே நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க. எனக்கு பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் டீச்சர்ஸ். அப்போது மெடிசின் எடுத்தால் போதும் அந்த மாதிரி ஒரு மைண்டில் தான் இருந்து அப்படி நானும் மேக்ஸ் பயாலஜி எடுத்தேன். உங்களுக்கு இப்போவே எல்எல்பிக்கு போகணும் லாயர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அப்படின்னா மேக்ஸ் பயாலஜி இஸ் ஹெவியர். உங்களுக்கு தெரியும் நிறைய படிக்க இருக்கும். கொஞ்சம் கூட நமக்கு மெரிட் பேஸில் வரணும்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் எடுத்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா லாயில் வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் இல்லைனா வேறு ஹிஸ்ட்ரி, கொமர்ஸ் எல்லாம் எடுத்தால் எக்ஸாம்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லா போகணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அப்படி எடுத்துருக்கலாம். எனக்கு இப்போது அந்த கில்ட் உண்டு. ஏன்னா எனக்கு மெரிட்டில் கிடைக்கல. நான் மேக்ஸ் பயாலஜி எடுத்தனால எனக்கு மெரிட்டில் கிடைக்கல. இது எனக்கு கூட வேற ஒரு பொண்ணு இருந்தா, அவள் பேரண்ட்ஸ் லாயர்ஸ். அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லாய்க்கு தான் போகணும்னு தெரிஞ்சனால அவள் வேற குரூப் எடுத்தால் அவளுக்கு மெரிட்டில் கிடச்சிது. அப்போ 10th நமக்கு மார்க்ஸ் அதிகமாக இருந்து நம்ம மேக்ஸ் பயாலஜி எடுப்போம். கொஞ்சம் அதை யோசிச்சு நம்ம எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. கவர்மெண்ட் காலேஜ்லாம் ஈஸியாக நமக்கு ஏறலாம் மெரிட் சீட்டில். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி நானும் 11th 12th மேக்ஸ் பயாலஜி முடிச்சு அப்போவும் தெரியாது லாயர்னு இப்படி ஒரு ஃபீல்டை பற்றி கேட்டதும் இல்லை. ஃபஸ்ட் ஜெனரேஷன் லாயர் அது அவ்வளோ ஈஸி இல்லை. பேரண்ட்ஸுக்கு சொல்லி தரவும் தெரியலை. இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் அப்போ யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படியோ ரேண்டமாக டிவியில் கேட்ட ஏதோ நியூஸ் அந்த மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா சொன்னார், இது இப்போ பேசிட்டு இருந்தது யார் தெரியுமா, இவர் ஒரு அட்வொகேட்டு. அப்போ தான் நான் யோசிச்சேன், அட்வொகேட்டா? இன்னும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டியில் இருக்க ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஃபீமேலுக்கு எதுக்கு அந்த ஃபீல்டு, நம்ம கொஞ்சம் அடக்க ஒதுக்கமாக இருந்து போகலாமே, அப்படி ஒரு இது தானே இருக்குது, நம்ம சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. அப்போ பயங்கரமாக புஷ் பண்ணிட்டு இருந்தாரு, அட்வொகேட்னா அப்படி இப்படி அப்படின்னு. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேட்கேன் அட்வொகசி பற்றி.
அப்போ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லும்போது நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் தான் நிறைய வந்து, பொம்பளை பிள்ளை எதுக்கு இந்த ஃபீல்டெல்லாம் போனோம், வேற ஏதாவது சேஃபான ஏதாவது படிக்கலாமே அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கும் கன்ஃபியூஷனாக இருந்தது, எடுக்கணுமா இது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பேக்ரவுண்டும் இல்லை, நம்ம சயின்ஸ் படிச்சிருக்கோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஒரு அண்ணல் அவர் போலீஸ். அப்போ அவர் வந்து ஒரு பயங்கர ஆவேசமான, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பயங்கர நமக்கு ஃபாதர் ஃபர்ஸ்ட் பேசினாருல்ல, நல்ல எமோஷனாக கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி அந்த வயசில் எனக்கு ஒரு ஸ்பீச் அவர் தந்தார். ஃபாதர் சொன்ன மாதிரி தான் இந்த சொசைட்டியில் நடக்குதா, நீதியில் நம்ம தட்டி கேட்கணும் அப்படி இப்படின்னு. அப்போ நீ ஏன் மெடிசின் போகணுன்னு ஆசைப்படுறான்னு கேட்டப்போ அப்போ நான் சொன்னது, ஏதாவது சொசைட்டியில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ரோல் இருக்கணும் தான் எனக்கு ஆசைன்னு சொன்னேன். அப்போது அதுக்கு எக்ஸாக்டாக முடியுது இதுதான். அப்போ அட்வொகேட்டாக இருந்தால் தப்பு பண்ண தட்டி கேட்கலாம், பப்ளிக்கு வேண்டி நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணலாம், பின்ன வேற என்ன பாவப்பட்டவங்க இல்லை சில்ட்ரன் விமன் அவங்களுக்கு ரைட்ஸுக்கு வேண்டி நம்ம நிற்கலாம், அந்த மாதிரி மோட்டிவேஷனில் வந்து எல்எல்பி சூஸ் பண்ணணும்னு இருந்தேன். அப்போது கைடன்ஸ் தரதுக்கு யாரும் இல்லை. அப்பா தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் விசாரிச்சுட்டு வந்து ஓரளவு காலேஜஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாரு, இதில் எதாவது ஜாயின் பண்ணலாம் அப்படி. மேக்ஸ் பயாலஜி எடுத்ததுனால எனக்கு மெரிட்டில் கிடைக்கவும் இல்லை. நான் யோசித்தேன், நான் ஆசைப்பட்ட காலேஜில் எனக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது தான் கேரளா யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அப்போ கிளாட்ச் எக்ஸாம் பற்றியும் எனக்கு தெரியலை. கிளாட்ச்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்களா? காமன் லா அட்மிஷன் என்ட்ரன்ஸ் ஃபுல் ஃபார்ம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் எழுதினா நமக்கு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும். நேஷனல் லா யூனிவர்சிட்டியில எல்லாம் நம்ம படித்து முடிச்சு வந்தாலே அது வேற ஒரு லெவலாக தான் இருக்கும். அதை பற்றியெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. நம்ம தமிழ்நாடு சைடு போகணுன்னா மெரிட்டில் வரணும், மெரிட்லேயே மார்க் கம்மியாக இருந்து அப்படின்னா க்ளீன் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது கேரளத்தில், கேரளா லா என்ட்ரன்ஸ். அது ஜஸ்ட்டு படிச்சுட்டு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கி ரெஃபர் பண்ணி லாயை பற்றி கேட்டதே இல்லை. அது வேற பேரண்ட்ஸ் 2 பேருமே சயின்ஸ் தான். அப்போது எனக்கு மைண்டில் உள்ளது மொத்தம் சயின்ஸ் அப்படியே டாக்டர் ஆகணும்னு வளர்ந்ததுனால அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அப்படி நான் லா புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்து என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அப்படி தான் எனக்கு கிடச்சி. மெரிட் பேஸில் எழுதி பாஸ் ஆனாலும் நமக்கு மெரிட் பேஸில் கேரளாவில் லா காலேஜஸ்ல எல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் போஸ்ட்லேயும் கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் சீட்டும் கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபீஸ் டிஃபர் ஆகும், மெரிட்டில் வர்றதுக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் ஃபீஸ் டிஃபர் ஆகும். அப்படி நானும் எனக்கு கிடச்சி கேரளா யூனிவர்சிட்டியில் லா காலேஜில் கிடச்சி நான் போனேன். அங்கே போனாலும் எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு தெரியாது. பிஏ உண்டு, பிகாம் உண்டு, பிபிஏ உண்டு, பிஎஸ்சி உண்டு. இதில் எது எடுக்கணும்? அந்த டைம் பிஎஸ்சி அந்த அளவுக்கு ஃபெமிலியர் இல்லை. பிஏ, பிகாம், பிபிஏ ஓகே, பிஸ்னஸ் அது வேண்டாம் விட்டாச்சு. பிஏ ஆர் பிகாம் தான் இருக்குது. இதில் என்ன எடுக்கணும்னு தெரியல. போகிறது வரை பிஏ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் போனதுக்கு பிறகு என்னவோ பிகாம்னு சொல்லிட்டேன். அப்படி எனக்கு பிகாமில் சீட்டு கிடச்சி. மேக்ஸ் எனக்கு அந்த அளவு வராது. ஆல்மோஸ்ட் எல்லா லாயர்ஸும் சொல்கிற விஷயம் தான் இது. மேக்ஸ் நமக்கு கொஞ்சம் வீக் ஏரியா தான். அப்போது கொமர்ஸில் வர மேக்ஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்கும்னு நினச்சி நானும் பிகாம் எடுத்தேன். பிகாம் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப்பு, வைடன் ஸ்கோப்புன்னெல்லாம் சொல்லி பேங்க் செக்டர் சைடெல்லாம் போகலாம், லீகல் அட்வைஸராக போகலான்னு நினச்சி அந்த மாதிரி பிகாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிகாம் முடிச்சேன். நான் எப்படியோ இன்டிகிரேட்டட் கோர்ஸ் தான் 5 இயர். அப்படி பிகாம் முடிஞ்சு பின்ன எல்எல்பி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் 10 செமஸ்டரு, இன்டர்னல் எக்ஸாம், ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு பெரிய ஐடியாவே இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஃபஸ்ட் ஜெனரேஷனில் போனவங்க. அப்படி எப்படியோ படித்து எல்எல்பி முடிஞ்சு நம்ம எல்எல்பி படிக்கும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு அங்கே நடக்கிற காம்படிஷன்ஸில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும். கிளைம் கவுன்சிலிங் காம்படிஷன்ஸ் உண்டு, மூட் கோட் காம்படிஷன்ஸ் உண்டு. இதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கல் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். மோர் தென் அகாடமிக்ஸ் நம்ம ஃபீல்டில் வரும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு தேவை. அப்போ இந்த மாதிரி காம்படிஷன் நீங்கள் எல்எல்பி ஜாயின் பண்ண இந்த மாதிரி காம்படிஷன்ஸில் எல்லாம் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டோன்ட் மிஸ் இட் அவுட். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் அது ரொம்ப நல்லதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் லாஸ் எல்லாம் கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முடிஞ்சு எல்எல்பி முடிஞ்சு அப்புறம் எல்எல்எம் பண்ணணும்னு ஆசை. எனக்கு ஒரேடியாக படித்து முடிக்கலாம், சீக்கிரம் முடிச்சிடணும்னு நினச்சி தான் எல்எல்எம்க்கு போனேன். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு, அதுக்கும் கிளாட் எழுதி நமக்கு கிளாட் உண்டு, கிளாட் பிஜி உண்டு, கிளாட் யூஜி உண்டு. கிளாட் பிஜி எழுதி போகலாம். இல்லைனா ஏதாவது யூனிவர்சிட்டிஸ் நடத்துகிற எக்ஸாம்ஸும் அட்டன்
அசிஸ்டன்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை அட்டென்ட் பண்ணி அப்படி தான் எனக்கு கோச்சிங் யூனிவர்சிட்டியில் கிடச்சி. அப்புறம் நம்ம எல்லாம் எடுக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும், ஏதாவது ஒரு ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும். அது எது எடுக்கணும்னு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுது. ஹியூமன் ரைட்ஸ் ഉണ്ട്, கிரிமினாலஜி ഉണ്ട്, கான்ஸ்டியூஷன் ഉണ്ട്, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இந்த மாதிரி நிறைய ഉണ്ട്. அப்போ அதில் எது எடுக்கணும்னு இருந்தப்போ சயின்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான் IPR, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா. சார் ஆல்ரெடி பேசியிருந்தார் அதை பற்றி. அப்போ அதில் பேட்டன்ஸ் அந்த மாதிரி வரும், பயோடெக்னாலஜி. அப்போது எனக்கு சயின்ஸ் பிடிக்கும்னால சயின்ஸில் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னால நான் அதை எடுத்தேன். அது எடுத்தாலும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. பேட்டன்ட் லாயராக போகலாம், காப்பிரைட் அந்த ஃபீல்டுலலாம் இப்போ அது எமர்ஜிங்காக இருக்குது. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வரதுனால அது ஒரு எமர்ஜிங் ஏரியா, அந்த மாதிரிலாம் போகலாம். இப்போ நான் டீச்சிங் எடுத்தேன். இது இல்லாமல் வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. லாயில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஹைகோர்ட்டில் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போகலாம், லோவர் கோர்ட்ஸில் போகலாம். வேறு ஜாப்ஸ் வச்சு கம்பேர் பண்ணப்போ நம்ம வேறு ஒரு ஆளுக்கிட்ட வேலை தாங்கன்னு போக வேண்டி வராது இந்த ஃபீல்டில். அது ஒரு பயங்கர பெனிஃபிட். நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. TNPSCல நிறைய செக்டர்ஸ் இருக்குது லாயர்ஸ்க்காக. பின்ன UPSC எழுதலாம், கம்பெனிஸில், கார்பரேட்ஸில் லீகல் அட்வைசர்ஸாக போகலாம், இல்லை அப்ராட் போகணுன்னா அப்படி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து நான் சூஸ் பண்ணது டீச்சிங். எனக்கு டீச்சிங் போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஃபாதருக்கு நல்ல ரோல் உண்டு. ஏன்னா எப்போ பேசினாலும் ஃபாதர் உள்ளது பிள்ளைங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவார். அது நமக்கு ஒரு ஸ்பார்க் வரும். ஓகே, நம்மளால 5 பிள்ளைங்க நல்லா ஆச்சுன்னா அது ஒரு பிளஸிங் தானே, அப்படி தோணும். நான் ப்ராக்டிஸ் போய் பார்த்தேன். என்னோட கன்சைன்ஸுக்கு அது எனக்கு அந்த அளவு ஒத்து வரல. அப்படி தான் நான் டீச்சிங்க்கு மாறினேன். நான் ஒரு லாயராக இருக்கிறத விட எனக்கு நிறைய பேரை க்ரியேட் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் அது கொஞ்சம் பாசிட்டிவாக தோணுச்சு எனக்கு. இங்கே உங்களை மாதிரி மரியாதைக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க கிளாஸில் பிள்ளைங்க. நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க இருந்தாலும் சைலண்டாக எல்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. இதே மாதிரியே இருங்க. ஓகே, அப்படி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன எடுக்கணும், PhD போகணுமா, இல்லை UPSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், நெட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாம் கூட மிக்ஸ் ஆகி என்னாலே முடியலை, ப்ரெஷரு. அப்படி UPSC லைட்டாக ஒரு பிரேக் போட்டு நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நெட்டு கிடச்சி அப்படி தான் நான் டீச்சிங்கில் இருந்தேன். உங்களை மாதிரி நானும் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன். UPSC, PhD அந்த மாதிரி நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஃபோக்கஸ்டாக இருங்க. ஏதோ ஒரு அட்வொகேட் ஆகிறோன்றதுல இல்லை, கடவுள் தான் கரெக்டான ஒரு நீதிபதி எல்லாரும் சொல்கிறது மாதிரி. அப்போது கடவுளை மனசில் வச்சு ஒரு மனசாட்சியுள்ள நல்லொரு வழக்கறிஞர்களாக நீங்கள் வரணும்னு நான் விஷ் பண்ணுறேன். டைவர்ட் ஆகாதீங்க. இந்த வயசில் நமக்கு நிறைய டைவர்ஷன் வரும். அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு டைம் இருக்குது. நமக்கு இப்போது கரெக்டாக நம்மளோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி முன்னோட்டு போகணும். நிறைய ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ ஃபாதர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, எங்களுக்கு யாருமே இல்லை சொல்லித்தர. எந்த காலேஜில் அட்மிஷன் எடுக்கணும்னு கூட சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை. கூகுளும் அந்த அளவு அட்வான்ஸ்டும் இல்லை. அப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். அவர்கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸும் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கேட்டு நீங்கள் அது மாதிரி நல்ல காலேஜஸ்ல எல்லாம் போனால் அதுவே பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். நார்மலாக ஒரு காலேஜுக்கு போகிறதுக்கும் நல்ல காலேஜுக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வில் டிஃபர். அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணி முன்னே வரலாம். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லான லாயர்ஸ் இங்கேருந்து வரும். அந்த சொசைட்டியில் ஒரு இம்பேக்ட் கொடுக்குற நல்ல லாயர்ஸ் இங்கேருந்து கிரியேட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மகிழ்ச்சி. பியூலின் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஆமாம், ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து சொன்னாங்க. அதோட அவங்க ஒரு டீச்சரோடதையும் காட்டிட்டாங்க. ஒரு டீச்சர், லா டீச்சர் இல்லையா? அருமையான ஒரு பகிர்வு. பியூலின் நான் முதன்முறை பார்த்த உடனே நீங்கள் கண்டிப்பாக சொன்னாங்கல்ல, வேற லெவலில் வருவீங்க. அந்த ஒரு ஒளி இருந்த அவங்க கண்களில், அந்த ஒரு வெறித்தனம், கொந்தளிக்கும் வெறித்தனம், வாழ்க்கையில் சாதிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த வெறித்தனம் எல்லாருக்கும் வரணும். சரியா? பாயிலிங் பேஷன். சரியா? என்னுடைய லட்சியத்தை அடைந்தே தீர்வேன். ஸோ அன்பு பிள்ளைகளுடைய லட்சியம் கிளியர் நமக்கு. இனி பிளானிங் தான். ஸோ
நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு பயிற்சிக்கு இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வர்ற நேரத்தில் கனவோட வர்றீங்க, பிளானோட திரும்பி போகணும். சரி, அவங்க லைஃப்ல இருந்து நீங்கள் கற்றுக்கோங்க. வந்தாங்க, கனவோட வந்தாங்க, பிளானோட திரும்பி போனாங்க, இன்னைக்கு டீச்சர் ஆகியாச்சு. கண்டிப்பாக அவங்க வந்து யூபிஎஸ்சி கிராக் பண்ணுவாங்க, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்முடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் துணையாக இருப்பாங்க நிச்சயமா. ஏன்னா அவங்க அம்மா அப்பா டீச்சர்ஸ். நம்முடைய மறைமாவட்ட பள்ளியில் அவங்க அப்பா வந்து அப்பா ரொம்ப காலமாக எனக்கு தெரியும், தலைமை ஆசிரியராக இருக்காங்க. நல்ல ஒரு எளிமையான மனிதர், நான் அதை பார்ப்பேன். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பின்னணியிலிருந்து வர்றாங்க. அவங்க நமக்கு கிடைத்த ஒரு சொத்து. அவர்களை அன்போடு மீண்டும் வருவரை கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். நிச்சயமா அவங்களை நான் திரும்ப ஒரு பாராட்டின அடுத்த செஷனுக்கு போறது முன்னாடி விட்டு அப்படியே இருந்துருவீங்க போல இருக்கு இல்லையா? மணி 1:30 ஆகும். வழக்கமா ஒரு 12 ஆனாலே மாணவர்கள் வந்து நெளிஞ்சு சுழிஞ்சு கஷ்டப்படுறது போல. பட் ஆமா, 1:30 டைம் போறதே தெரியல. யூ ஆர் சோ கம்ஃபர்டபுள். சரியா? ஆமா, ரியலி உங்களுடைய ஆர்வம் அதில் பிரதிபலிக்கிறது. உங்களுக்கும் அன்பான பாராட்டுக்கள். சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஓடிவாங்க. சாப்பாடு கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ நீட், யாராவது தேவைப்பட்டா செல்வி பியூலாவை அனுப்புங்க. ஏதாவது எனி சப்போர்ட். அடுத்த செஷன் நான் தான். சாப்பிட்டுட்டு நானும் ஓடி வந்துடுவேன். ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்துட பாருங்க. இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன எக்ஸாம் இருக்குது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு என்ன எக்ஸாம் இருக்குது, எந்த காலேஜ் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு அமர்வாகத்தான் அடுத்த அமர்வு இருக்கும். சரியா? நிறைய கிவ் அண்ட் டேக். இன்னொரு ஃபாதர் வரணும், அவங்க வரமாட்டாங்க. அவங்க அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, நம்முடைய ஃபாதர் ஆண்ட்ரூஸ். சரியா? அதனால் அவங்க மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. நான் இருப்பேன். அப்புறம் 3:30க்கு நம்ம ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நிறைய குறிப்பிடுத்திருக்கிறீங்க. சரியா? உங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படும். பாஸ்போர்ட் புத்தகம். ஓகேயா? சரி, உங்களுக்கு தெரியும் பாஸ்போர்ட் எவ்வளோ அருமையான புத்தகம். அதை நீங்கள் பரிசாக பெற வேண்டும். அதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கா தெரியுமா? சரி, மத்திய அமர்வு தொடங்குற நேரத்தில் சாப்பிட்டுட்டு வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்போம். அது கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். சரியா? ஓகே ஓகே, ரியலி தேங்க்யூ. விஷ் யூ குட் லஞ்ச். போன் அப்பத்தித்தோ. இங்கிலீஷ் போன் அப்பத்தித்தோ கியாக்கு புரியுதோ அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் க்ளீன் பண்ணணும். ஏன்னா என்னோட பிளேட் எல்லாம் அப்படியே கழுகவே வேண்டாம், அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ ஆல் ஆஃப் யூ நல்லா சாப்பிட்டுட்டு பிளேட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. அதான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இவங்க போய் பேசில போய் கழுவிட்டு வந்துடுவாங்க பிளேட். ஓகே, தேங்க்யூ. சரி, பக்கத்துல போயிடாங்க, சாப்பிடுவாங்க. சரி, ஓகே. விஷ் யூ குட் லஞ்ச். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் தான் நம்ம நிறைய நேரம் கிடைக்கும். சீக்கிரம் போயிடலாம். ஓகே.